ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே நம்ம செஞ்ச அடர் தீவனத்தை நம்ம முயலுக்கு வைக்க போகிறோம். அது சாப்பிடுதா இல்லையாங்கிறத அப்படியே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். போன அடர் தீவனம் வீட்டிலேயே செய்கிறத பற்றின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நம்ம முயலுக்கு இதை கொடுத்து பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக போடுறேன்னு. ஸோ இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பெல்லட்ஸு முயலுக்கு. இது நான் வீட்டில் செஞ்ச தீவனத்தை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அதுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு முக்கால்வாசி நம்ம இதை ஆட் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் வர மாதிரி, ஏன்னா நான் வச்சுருக்கிறது செமி அடல்ட்டு, 100 கிராம்ஸ் வர மாதிரி ரெண்டையும் கலந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணுறது தயிர் சாத பதத்தில் இல்லை புட்டு பதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போல் அதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி புட்டு மாதிரி இல்லை தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து முயல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் பெல்லட்ஸை வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், அப்படியே முழுசாக ட்ரையாகவே போடுறாங்க. அது தெரியல எப்படி இப்போ என்னன்னு. நம்ம வந்து அப்படி பழகினதில்லை. ஸோ எப்போவுமே நான் பெல்லட்ஸை கூட ஊற வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் நம்ம ரெண்டு ஒயிட்டு நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் சின்சிலாவுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதோட பவுலில் வாங்க வச்சு பார்ப்போம், சாப்பிடுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இது நம்ம பெல்லட்ஸை தான் கொண்டு வரோம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக துள்ளி குதிச்சு அங்கங்கே மேலெல்லாம் காலை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு தெரியாது நம்ம வீட்டில் செஞ்சதையும் சேர்த்து வைக்க போகிறோம்ட்டு. கொஞ்சம் எப்படி சாப்பிடுங்கிறது எனக்கே ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. பார்க்கலாம், தலையெல்லாம் வெளியே விடுது. வச்சு பார்ப்போம் சாப்பிடுதா இல்லையான்னு. சாப்பிடுது. ஓகே, ஹாப்பி. சரி, இதை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுடுதான்னு பார்ப்போம். அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போது எதுக்காக நம்ம அடர் தீவனத்தை வீட்டில் செஞ்சு முயலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெல்லட்ஸ் கொடுக்கலாம். பெல்லட்ஸில் வந்து அவங்க என்ன கலக்கிறாங்க என்ன சேர்க்குறாங்கங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இது நம்ம கண்ணால் நம்மளே செஞ்சும்போது, ஸோ இதில் இத்தனை தானிய வகைகள் இருக்குங்கிறதுனால, ஸோ அது நமக்கு கண் முன்னாடி தெரிஞ்சு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை கொடுக்கும்போது உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இதை பண்ணுறது. பெல்லட்ஸு வந்து இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெல்லட்ஸு வந்து இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அதில் நிறைய புண்ணாக்கு வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. அதனால அது வந்து கொழுப்பு அதிகமாக ஏறும். அது கறிக்கு, முயல் கறிக்காக அதை இது கொடுக்குறவங்களுக்கு பெல்லட்ஸு சரியாக இருக்கும், ஏன்னா அதோட வெயிட் ஏறும் அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்கிறாங்க. இப்போது சின்சிலாவுக்கு வைக்கிறோம், அதுவும் சாப்பிடுதான்னு பார்ப்போம். அதுவும் சாப்பிடுது. இதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்குதாங்கிறத கண்டிப்பாக வீடியோட கடைசியில் நான் காட்டுறேன். இப்போது அந்த அடர் தீவனம் பெல்லட்ஸு வீட்டில் செய்கிறதுக்கும் பெல்லட்ஸுக்கும் உள்ள இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெல்லட்ஸில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொழுப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால முயல் குட்டி போடுறது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம முயலுக்கு கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி இப்போது நம்ம 2 முயல் தான் வச்சுருக்கோம். ஸோ 2 முயலுக்குங்கிறப்ப நமக்கு பெரிய வேலை கிடையாது அது. ஸோ அதனால் ஈஸியாக நாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, சாப்பிட்டுட்ருக்கு. இப்போது சாப்பிட்டுட்டோம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங்கு அதை சாப்பிட்டு முடிச்சிருச்சா இல்லையாங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக காட்டுறேன் வீடியோவில். இப்போது வந்தாச்சு, ஈவினிங் பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஒன்று கூட இல்லை பாருங்கள், எல்லாமே சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டியா செல்லக்குட்டி? பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ருக்கு. சரி, சின்சிலா சாப்பிட்ருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, நியூசிலாந்து ஒயிட் சாப்பிட்ருச்சு. அது சாப்பிட்ருச்சான்னு பார்ப்போம். வெளிச்சம் கம்மியாக இருக்குது, இருட்டாக இருக்குது. சரி, ஓகே,
கொஞ்சம் வெளிச்சத்தில் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். அதுவும் சாப்பிட்ருச்சுங்க, நல்லா சாப்பிட்ருச்சுங்க. 2 பேருமே சாப்பிட்டாங்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதையே நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம். சூப்பர். இது நல்லா பழகுதுங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லா பழகுது நியூசிலாந்து ஒயிட்டு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம முயலுக்கான பசுந்தீவனத்தில் குட்டை நேப்பியர் புல்வகை வேலி மசால் ஊண்டியிருக்கேன் சின்னதாக இருக்கிற இடத்துல. அது எப்படி வளருதுங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.